இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் உலக கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சாதனை படைத்தார். இந்திய அணியின் தொடக்க வீரர் ரோஹித் சர்மாவிற்கு எதிராக ஸ்டார்க் வீசிய பந்து 176.5 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதாக வேக கண்காணிப்பு கருவி பதிவு செய்துள்ளது. இதுவரை நடந்த ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இதுவே மிக வேகமான பந்துவீச்சாக கருதப்படுகிறது. பொதுவாக ஸ்டார்க் 140 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுபவர். ஆனால் இம்முறை அவரின் அதிவேக பந்துவீச்சு கிரிக்கெட் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது. ரோஹித் சர்மா பந்தை சரியாக எதிர்கொள்ள முடியாமல் திணறினார். இதேவேளையில் சில நிபுணர்கள் பந்தின் வேகம் குறித்த பதிவில் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். உண்மையில் 176.5 கிலோமீட்டர் வேகத்தை எட்டியதா அல்லது கருவி பிழை காரணமா என்பது குறித்து தெளிவான தகவல் இல்லை. இருந்தாலும் ஸ்டார்க் தனது அதிவேக பந்துவீச்சால் ஆஸ்திரேலிய அணியின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மழையால் ஓவர்கள் குறைக்கப்பட்ட முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வீழ்த்தியது. கேப்டனாக முதல் முறையாக சுப்மன் கில் தலைமையில் விளையாடிய இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது. மழையின் காரணமாக 26 ஓவர் போட்டியாக குறைக்கப்பட்ட இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய வீரர்கள் கட்டுப்பாடான ஆட்டத்தில் 131 ரன்கள் என்ற இலக்கை எளிதில் அடைந்தனர். இதனால் 3 போட்டிகளை கொண்ட தொடரில் ஆஸ்திரேலியா 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. இரண்டாவது ஒருநாள் போட்டி அடிலைடில் வரும் வியாழன் அன்று நடைபெறவுள்ளது. இந்திய அணி தொடரில் சமநிலை பெற அந்த ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் பிகுவாண்டி கிடங்கில் சமீபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அதன் பொக்கிஷங்கள் நிரந்தரமாக அழிந்தன. 1967ஆம் ஆண்டு அனந்த்மயால் தொடங்கப்பட்ட அமர் சித்ரா கதா இந்தியாவின் புராண கதைகள், நாட்டுப்புற கதைகள் மற்றும் தலைவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை சித்திர கதை வடிவில் கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு எளிய முறையில் அறிமுகப்படுத்தியது. இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் நூலகங்களில் அமர் சித்ரா கதா காமிக்ஸ்கள் இடம் பிடித்தன. அக்டோபர் 1ஆம் தேதி ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் கிருஷ்ணா, ராமாயணம், சிவாஜி மகாராஜ் உள்ளிட்ட சுமார் 200 ஆரம்பகால காமிக்ஸ்களின் கையால் வரையப்பட்ட மூல ஓவியங்களின் பிரதிகள் எரிந்து போயின. இவற்றுடன் டிங்கிள் இதழ்கள் உட்பட மொத்தம் 6 லட்சத்துக்கும் அதிகமான அச்சடிக்கப்பட்ட காமிக்ஸ் புத்தகங்களும் எரிந்து நாசமாகின. இந்திய அறிவியல் துறையில் நிகழ்ந்த மிக பெரும் இழப்பு இது என்றால் அது மிகையல்ல. மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி இந்தியாவை 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. முதலில் பேட் செய்த இங்கிலாந்து கேப்டன் ஹெதர் நைட்டின் சதத்தால் 8 விக்கெட் இழப்புக்கு 288 ரன்கள் எடுத்தது. தீப்தி சர்மா 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். பதிலுக்கு ஆடிய இந்தியா ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன்பிரீத் கவுர் மற்றும் தீப்தி சர்மா ஆகியோர் சிறப்பாக ஆடினாலும் 6 விக்கெட் இழப்பில் 284 ரன்களில் ஆட்டமிழந்து தோல்வியை தழுவியது. இந்தியாவுக்கு இது தொடர்ச்சியாக 3வது தோல்வியாகும். இந்த தோல்வியால் இந்திய அணி இனிவரும் அடுத்த 2 போட்டிகளிலும் கட்டாயம் வெல்ல வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது. செயற்கை பொது நுண்ணறிவு உருவாக இன்னும் 10 ஆண்டுகள் ஆகும் என்று ஓபன் ஏஐ இணை நிறுவனர் மற்றும் முன்னணி ஏஐ ஆராய்ச்சியாளர் அன்ரேஜ் கார்பதி தெரிவித்திருக்கிறார். தற்போதைய ஏஐ வளர்ச்சி வேகமாக இருந்தாலும் மனிதர்களைப் போல சிந்தித்து கற்றுக்கொண்டு தன்னைத்தானே மேம்படுத்தக்கூடிய செயற்கை பொது நுண்ணறிவு நிலையை அடைவது இன்னும் கடினம் என்று அவர் கூறினார். இன்று வரை எந்த நிறுவனமும் அல்லது ஆராய்ச்சி ஆய்வகமும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் ஏஐ முறைமையை உருவாக்க முடியவில்லை என்றும், அதனால்தான் செயற்கை பொது நுண்ணறிவு இன்னும் ஒரு தசாப்தம் தள்ளிப்போகும் என்றும் கார்பதி விளக்கினார். ஆர்டிக் டென் என்று அழைக்கப்படும் இந்த சிறிய கடல் பறவை பூமியில் வேறு எந்த உயிரினத்தை விடவும் அதிகம் பயணம் செய்யக்கூடியது. வெறும் 100 கிராம் எடை கொண்ட இந்த சிறிய பறவை ஆண்டுதோறும் 70,000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்கிறது. இது பூமியை 2 முறை கடப்பதற்கு சமம். கோடை காலத்தை ஆர்டிக்கில் கழிக்கும் இது அங்கிருந்து அண்டார்டிகாவுக்கு பறந்து அங்குள்ள கோடை காலத்தையும் அனுபவிக்கிறது. இவ்வாறு 2 துருவங்களுக்கு இடையே இடைவிடாமல் பயணம் செய்வதால் இது மற்ற விலங்குகளை விட அதிக பகலை அனுபவிக்கிறது. கடந்த 30 வருட ஆயுட்காலத்தில் ஒரு ஜென் பறவை சுமார் 24 லட்சம் கிலோமீட்டர் வரை பயணம் செய்கிறது. இது நிலவுக்கு 3 முறை சென்று திரும்புவதற்கு சமம். காற்றின் திசைக்கேற்ப வளைவான பாதைகளில் பயணித்து மிக குறைந்த ஆற்றலில் இவ்வளவு தூரத்தை கடக்கிறது இந்த ஆர்டிக் டென். பாரிஸில் உள்ள உலக புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் தூம் 2 படபாணியில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தால் அருங்காட்சியகம் மூடப்பட்டது. செயின்சா போன்ற ஆயுதங்களுடன் வந்த திருடர்கள் அருங்காட்சியகத்தில் இருந்த நெப்போலியன் மற்றும் பேரரசி ஜோசபின்
ஆகியோருக்கு சொந்தமான 9 விலை மதிப்பற்ற நகைகளை திருடிச் சென்றார்கள். சீன் நதியை நோக்கிய கட்டுமான பகுதி வழியாக நுழைந்த திருடர்கள் அப்போலோ கேலரியில் இந்த சங்கிலி திருட்டை நிகழ்த்தியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். போலந்து நாட்டில் எடை மிகுந்த பூசணிகளுக்கான போட்டி நடைபெற்றது. இதில் 546 கிலோ எடையுள்ள பிரம்மாண்டமான பூசணிக்காயை விளைவித்தவருக்கு முதல் பரிசு கிடைத்தது. 330 கிலோ எடையுள்ள மற்றொரு பூசணிக்கு இரண்டாவது பரிசு கிடைத்தது. பூசணிக்காயை பெரிதாக வளர்ப்பதற்கு மிகவும் பொறுமையும் உழைப்பும் அதிர்ஷ்டமும் தேவை என முதல் பரிசு பெற்ற நபர் கூறினார். மோசமான காலநிலை சில நாட்கள் அமைந்தால் கூட காய் வளர்ச்சி இருக்காது என்றும் அவர் கூறினார். வருடந்தோறும் நடக்கும் இப்போட்டியில் போலந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் பங்கேற்கிறார்கள். நேரடி நெல் கொள்முதலில் மீண்டும் மீண்டும் திமுக அரசு நாடகமாடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நெல்மணிகளை கொட்டி வைத்து விடியலுக்காக வழிமேல் விழி வைத்து விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அதிக எண்ணிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறப்பதோடு தினமும் ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் 22% வரை ஈரப்பதமுள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் நெல்லை மழையிலிருந்து பாதுகாக்க தேவையான தார்பாய்களை வழங்கிட வேண்டும் என்றும் திமுக அரசை கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பெரிய அளவில் மழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு தமிழக அரசு தயாராக உள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மக்களின் புகார்கள் எப்படி கையாளப்படுகின்றன என்பது பற்றியும் அதிகாரிகளிடம் முதல்வர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் நெல் கொள்முதல் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சொல்வது தவறு என்றும் பதிலளித்தார். ரெண்டு 3 மாத காலமாகவே இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டு பெய்யக்கூடிய கனமழையால பயிர்கள் பெருமளவு சேதமடைஞ்சிருக்கு சார். அது யார் சொல்றா? எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அது தவறான செய்தி. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம். கிடங்களை கொண்டு வைக்க முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பண்ணிடுவோம். அந்த 2 நாள் அதையும் பண்ணிடுவோம். நெல் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை என்று உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஜனவரி மாதம் சம்பா கொள்முதலுக்கு ஈரப்பதத்தினை உயர்த்த முன்மொழிவு அனுப்பப்பட்டும் ஈரப்பதத்தை உயர்த்திட மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் நெல் ஈரப்பத அளவை உயர்த்துவது தொடர்பாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் கூறியுள்ளார். திமுக ஆட்சி மீது பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக புனைவுகளை கூற வேண்டாம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி தனது பிரச்சாரத்தை அக்டோபர் 24ஆம் தேதி சமஸ்திபூரில் இருந்து தொடங்க உள்ளார். இதன் மூலம் பாஜக கூட்டணி தனது தேர்தல் பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்க உள்ளது. முதல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பீகாரின் வளர்ச்சி திட்டங்கள், வேலைவாய்ப்புகள் மற்றும் விவசாய துறையில் புதிய முயற்சிகள் குறித்து வாக்காளர்களிடம் பேசுவார் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் பாஜக தலைமையிலான கூட்டணியின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளும் அறிவிக்கப்பட உள்ளன. அக்டோபர் 24ஆம் தேதி முதல் தொடங்கி பல நகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பதாகவும் பாஜக தலைமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நவம்பர் மாத இறுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மேற்குவங்க மாநிலத்தில் பரப்புரையை தொடங்குவார் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. புத்தாண்டுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பரப்புரையை தொடங்க ராகுல் காந்தி திட்டமிட்டிருப்பதாகவும் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு மேற்குவங்க மாநில தேர்தலில் ராகுல் காந்தி முழு கவனம் செலுத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அசாதுதீன் ஒவைசி தலைமையிலான AIMIM கட்சி வரவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் 25 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் முதல் பட்டியலில் 2 இந்து சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களும் இடம்பெற்றுள்ளனர். கட்சியின் மாநில தலைவர் அக்ரதுல் இமான் மீண்டும் அமவூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். பீகாரில் தங்கள் செல்வாக்கை காட்டும் நோக்கில் சீமாஞ்சல் பகுதியையும் தாண்டி தர்பங்கா, சிவான் போன்ற பிற பகுதிகளிலும்
AIMIM களமிறங்குகிறது. மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான கிரிராஜ் சிங் முஸ்லிம்களை குறிப்பிட்டு துரோகிகளின் ஓட்டு தனக்கு தேவையில்லை என்று கூறியிருப்பது பீகாரில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பது. பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய கிரிராஜ் சிங் மத்திய அரசின் திட்டங்களால் முஸ்லிம்கள் பணம் பெற்றாலும் பாஜகவுக்கு வாக்களிப்பதில்லை என்றும் நன்றி மறக்கும் இத்தகையோரின் ஓட்டு தனக்கு தேவையில்லை என்றும் கூறினார். அவரது பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாஜக தலைவர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு குறித்தெல்லாம் எந்த அக்கறையும் இல்லை என்றும் இந்து முஸ்லிம் பிரிவினையை தூண்டுவதே அவர்களது ஒரே இலக்கு என்றும் எதிர்க்கட்சியினர் விமர்சித்துள்ளனர். வரவிருக்கும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் பிரிவு அதிக இடங்களை வெற்றி பெறும் என்று அதன் தலைவர் சிராக் பாஸ்வான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தனது கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 29 தொகுதிகள் தனது தந்தை ராம்விலாஸ் பாஸ்வானின் 2005 தேர்தலில் பெற்ற 29 தொகுதிகளுடன் ஒத்துப்போவதாகவும் இதை தந்தையின் ஆசையாக கருதுவதாகவும் சிராக் பாஸ்வான் தெரிவித்தார். பீகாரில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத நபர் ஒருவர் லாலு பிரசாத் யாதவ் வீட்டு முன் சட்டையை கிழித்துக் கொண்டு தரையில் உருண்டு புரண்டு அழுதுள்ளார். கட்சியில் நீண்ட காலமாக இருந்து வருவதாகவும் மதுபன் தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு பாஜக வேட்பாளரிடம் மிக குறைந்த வாக்கிலேயே தோற்றதாகவும் மதன் ஷா என்ற அந்த நபர் கூறினார். இம்முறை நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் என நம்பி நிர்வாகி ஒருவரிடம் 2.25 கோடி ரூபாய் கொடுத்து ஏமாந்து விட்டதாகவும் ஆவேசமாக சத்தமிட்டார். மகளின் திருமணத்திற்காக வைத்திருந்த பணம் அது என்றும் அவர் கூறினார். இப்போது வாய்ப்பு இல்லை என்றாகிவிட்டாலும் பணத்தையாவது திருப்பித் தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். अवश्य याद रखें, सिर्फ कपड़े, दिए, लाइट और मिठाई ही नहीं. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் அனைவரும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியர்களின் கடின உழைப்பையும் படைப்பாற்றலையும் கொண்டாடும் வகையில் கடைகளில் வாங்கிய சுதேசி பொருட்களுடன் மக்கள் செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் பகிருமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். उस प्रोडक्ट के साथ या उस कारीगर के साथ सेल्फी नमो ऐप पर मेरे मंत्र वोकल फॉर लोकल. उस प्रोडक्ट के साथ या उस कारीगर के साथ सेल्फी नमो ऐप पर मेरे साथ शेयर करें. मैं उनमें से कुछ पोस्ट को सोशल मीडिया पर शेयर करूंगा ताकि दूसरे लोगों को भी वोकल फॉर लोकल की प्रेरणा मिले. वोकल फॉर लोकल. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பிரம்மாண்டமாக தீபோற்சவம் விழா நடைபெற்றது. சரையு நதிக்கரையில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினார். அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு நடக்கும் இந்த தீபாவளி திருவிழாவில் 26 லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டு 2 கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது. தீபோற்சவத்தின் ஒரு பகுதியாக லேசர் ஒளி நிகழ்ச்சியும் கண்களை கவரும் வகையில் நடைபெற்றது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபங்கள் ஏற்றும் நிகழ்ச்சியில் அதிக பணம் செலவிட வேண்டாம் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தது அரசியலில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தியில் நடைபெறவுள்ள தீபோற்சவம் விழாவை குறிவைத்து அவர் தீபம், மெழுகுவர்த்தி போன்றவற்றில் பணம் செலவிடுவதை விட கல்வி மற்றும் வளர்ச்சிப் பணிகளுக்காக நிதி ஒதுக்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த கருத்துக்கு எதிராக பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது. தீபாவளி என்பது இந்திய பாரம்பரியத்தின் அடையாளம் என்பதால் அதை பண விரயம் என கூறுவது மத உணர்வுகளை அவமதிப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக துணை முதல்வர் DK சிவகுமார் அறிவித்துள்ளார். செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கிய இந்த கணக்கெடுப்பு முதலில் அக்டோபர் 7இல் முடிவடையவிருந்தது. இந்த நீட்டிக்கப்பட்ட காலத்தில் கணக்கெடுப்பு பணிகளுக்கு ஆசிரியர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மீதமுள்ள பணிகளை முடிக்க மற்ற அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று கூறிய அவர் இந்த கணக்கெடுப்பில் அனைத்து சமூகத்தினரும் பங்கெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயதை 25லிருந்து 21ஆக குறைக்க முதல்வர் ரேவந்த் ரெட்டி முடிவு செய்துள்ளார். அரசியலில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானம் விரைவில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் மூலம் அதிக இளைஞர்கள் தேர்தலில் போட்டியிடவும் மாநில நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் எரிக்கப்படும் பயிர் கழிவுகளே இந்தியாவில் காற்று மாசு அதிகரிப்பதற்கு பிரதான காரணம் என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் விவசாய பணிகளுக்காக எரிக்கப்படும் பயிர் கழிவுகளால்
காற்று மாசு ஏற்படுவது அனைவரும் அறிந்த ஒன்றாகும். ஆனால் இவற்றோடு பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திலும் வைக்கோல் போன்ற பயிர்க்கழிவுகள் எரிக்கப்படுவதால் அப்பகுதிகளில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்து வருகிறது. இந்தியாவின் காற்று மாசுபாட்டிற்கு பாகிஸ்தானின் பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது என்று சண்டிகரில் நடந்த மருத்துவ பல்கலைக்கழக ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த ஆய்வில் அக்டோபர் 9 முதல் 18ஆம் தேதி வரை இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் 189 பயிர்க்கழிவு எரிப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அதே வேளையில் பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதியில் 2009 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் தர்ஷனுக்காக சிறையில் வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று வெளியான புகாரில் உண்மை இல்லை என்று சட்ட சேவை ஆணையம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் உட்பட 7 பேர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தனக்கு விதிகளுக்குட்பட்டு வசதிகள் செய்து தர நீதிமன்றம் அறிவுறுத்தியும் அது வழங்கப்படவில்லை என்று தர்ஷன் புகார் கூறியிருந்தார். இதுகுறித்து நீதிமன்ற ஆணையின்படி ஆணை சேவை சட்ட ஆணையம் அறிக்கை அளித்துள்ளது. அதில் விசாரணை கைதுக்குரிய அனைத்து வசதிகளும் தர்ஷனுக்கு தரப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. டெல்லி நகரின் பெயரை இந்திரபிரஸ்தா என மாற்ற வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத் மத்திய அரசிடம் கோரியுள்ளது. இதற்காக அந்த அமைப்பின் டெல்லி பிராந்திய செயலாளர் சுரேந்திரகுமார் குப்தா மத்திய அமைச்சர் கபில் மிஸ்ராவிற்கு கடிதம் எழுதி கோரிக்கை சமர்ப்பித்துள்ளார். டெல்லி என்ற பெயர் நகரத்தின் சமீபத்திய வரலாற்றை மட்டுமே பிரதிபலிக்கிறது. ஆனால் இந்திரபிரஸ்தா என்ற பெயர் 5000 ஆண்டுகள் பழமையான நம் நாகரிகத்தை நினைவூட்டுகிறது. எனவே நகரின் பெயரை மாற்றுவது காலத்தின் தேவையாகும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டைய கால இந்தியர்கள் கலாச்சாரம் அறிவியலை பரப்பவே வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்றும் ஒருபோதும் அவர்கள் மதமாற்றத்தில் ஈடுபடவில்லை என்றும் RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், நமது முன்னோர்கள் மெக்சிகோ முதல் சைபீரியா வரை பயணித்த போது இந்த உலகத்துக்கு அறிவியல் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்ததாக கூறினார். இந்தியாவில் ஊடுருவிய பலர் நம்மை கொள்ளையடித்ததோடு அடிமைகள் ஆக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக அரசு மருத்துவமனையில் போலியாக பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படுவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு வங்க பாஜக MLA சங்கர் கோஷ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதிய கடிதத்தில் டார்ஜிலிங் அரசு மருத்துவமனையில் 850க்கும் மேற்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் போலியாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பின் தேதியிட்டு தரப்பட்டுள்ள சான்றிதழ்கள் மூலம் மேற்கு வங்கத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது ஊடுருவல்காரர்கள் வாக்காளர்களாக சேர திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர்ந்து காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு வட இந்தியாவில் பயிர்க்கழிவு எரிப்புச் சம்பவங்கள் 1000-ஐ கடந்துள்ளன. வட இந்திய மாநிலங்களில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அறுவடை நடைபெற்ற பிறகு பயிர்க்கழிவுகள் வயலிலேயே எரியூட்டப்படுகின்றன. இதனால் காற்று மாசு அதிகரிப்பதால் கழிவுகளை எரிக்கும் விவசாயிகள் மீது மாநில அரசுகள் வழக்கு பதிவு செய்கின்றன. அப்படி இருந்தும் இந்த ஆண்டு பல்வேறு மாநிலங்களில் இருந்து திரட்டப்பட்ட தகவல்களின்படி இதுவரை 1090 பயிர்க்கழிவு எரிப்பு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே 470 இடங்களில் பயிர்க்கழிவுகள் எரிக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தில் கேரளா அரசும் சேரும் என்று அந்த மாநில பொது கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது மாநிலத்தில் கடைபிடிக்கப்பட்டு வரும் அதே கல்விக் கொள்கையை தொடரும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள கல்வித்துறைக்கு ஏற்கனவே மத்திய அரசிடமிருந்து 1466 கோடி ரூபாய் நிதி நிலுவையில் இருப்பதாகவும் இதில் ஒரு பகுதி நிதியை PM ஸ்ரீ திட்டத்தில் சேர்வது மூலம் பெற முடியும் என்றும் அவர் கூறினார். PM ஸ்ரீ திட்டத்தில் இணைந்து மாதிரி பள்ளிகளை அமைக்கும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதியளித்து வருகிறது. ஆனால் இதில் சேருபவர்களுக்கு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் நெருக்கடி அளிக்கப்படுவதாக கூறி அதில் இணைய தமிழக அரசு மறுத்து வருகிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் பிரதமர் வேட்பாளராக களமிறங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். 76 வயதை நெருங்கும் நேதன்யாகு இஸ்ரேலின் பிரதமராக கடந்த 1996 முதல் 99 வரையிலும் 2009 முதல் 2021 வரையும் பதவி வகித்துள்ளார். மேலும் 2022 முதல் தற்போது வரை அவர் பதவியில் உள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் போரால் உலக நாடுகள் நேதன்யாகுவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. நேதன்யாகுவின் தாக்குதலால் காசாவில் இதுவரை 68,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
தூத்துக்குடி மாநகரில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் பெரும்பாலான தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. ராஜுநகர், ஆதிபராசக்தி நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் தீபாவளியை கொண்டாட முடியாமல் பெரிதும் அவதிப்படுகின்றனர். ஆதிபராசக்தி நகரில் வடிகால் கால்வாயை விட சாலைகள் தாழ்வாக இருப்பதால் மழைநீர் செல்ல வழியின்றி குளம் போல தேங்கி கிடக்கிறது. தேங்கியுள்ள தண்ணீரால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஏத்தக்கோவில், பாலக்கோம்பை, தெப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. இதனால் தீபாவளியையொட்டி கடை வீதிகளுக்கு பொருட்கள் வாங்க வந்தவர்கள் சிரமமடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிலும் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் குளம் போல மழைநீர் தேங்கியது. இதனால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள அன்னூர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையால் குடியிருப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அன்னூர் சக்தி சாலையில் உள்ள பழனி கிருஷ்ணா அவென்யூ, புவனேஸ்வரி நகர் பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அப்பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் மழைநீரில் பாதியளவு மூழ்கின. மழைநீர் வடிகால் வசதிகள் இல்லாமலும் ஏற்கனவே இருந்த நீரோடைகள் அழிக்கப்பட்டதாலும் தண்ணீர் தேங்குவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் அம்மன்குடி கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் யூடியூபில் வெளியான மலிவு பட்டாசு விளம்பரத்தை நம்பி 7,785 ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியான வீடியோவில் சிவகாசி பாண்டியன் கிராக்கர் பெயரில் முன்கூட்டியே பணம் செலுத்துமாறு கூறியதை நம்பி அவர் பணம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. பணம் செலுத்திய பின்னர் கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் இது மோசடி என உணர்ந்த மணிகண்டன் திருநீலக்குடி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இதேபோன்ற போலி இணையதளங்கள் மூலமாக சுமார் 15 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மேற்குவங்கத்தில் தனியார் அமைப்புகள் சார்பில் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக தலைநகர் கொல்கத்தாவில் மார்வாரி சன்ஸ்கிருதி மஞ்ச் அமைப்பினரால் கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இரவை பகலாக்கும் விதமாக தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற வான வேடிக்கையை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மகாராஷ்டிராவில் உள்ள பாப்ஸ் சுவாமி நாராயணன் கோவில் வண்ண விளக்குகளால் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. துளே பகுதியில் உள்ள இக்கோவில் முழுவதும் லேசர் ஒளியால் ஒளிரூட்டப்பட்டு கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. அதோடு கோவில் வளாகம் முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட அகல் விளக்குகள் கோவில் நிர்வாகத்தால் ஏற்றப்பட்டிருந்தன. தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் டெல்லியில் காற்றின் தரம் மோசமாகியுள்ளது. ஹர்ஷ்டாம் கோவில் அமைந்துள்ள பகுதியில் காற்றின் தரக்குறியீடு 411ஆக பதிவாகியுள்ளது. ஜவஹர்லால் நேரு மைதானம் அமைந்துள்ள இடத்தில் 352ஆகவும், இந்தியா கேட் அமைந்துள்ள பகுதியில் 347ஆகவும் காற்றின் தரக்குறியீடு பதிவாகியுள்ளது. இதற்கிடையே காற்று மாசை கட்டுப்படுத்த பசுமை பட்டாசுகள் மட்டுமே வெடிக்க வேண்டும் என டெல்லி மக்களுக்கு முதல்வர் ரேகா குப்தா அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்து மக்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வீடுகளிலும் விளக்குகள் ஏற்றப்படும் நிலையில் இவ்விழாவின் ஒளி நம் இதயங்களில் இருளை நீக்கி அனைவரின் பாதையையும் ஒளிரச் செய்ய பிரார்த்திப்பதாக அவர் பதிவிட்டுள்ளார்.